மாந்தி இருந்த சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஆனாலும் என்னுடைய ஆராய்ச்சியில பார்த்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 11ல மாந்தி இருந்தா எங்க பார்க்கும்? 5ஆம் இடத்து பார்க்கும். அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த 11ல மாந்தி சம்பந்தப்பட்ட ஒரு நிறைவேறாத ஆசை இருக்கும். நான் ஒண்ணு நினைச்சேன், அது என் வாழ்க்கையில சொல்லவும் முடியல யார்கிட்டையும், அந்த ஆசையை என்னால நிறைவேற்றவும் முடியல. இப்போ மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை. ஒரு 10 பைசா சேமிச்சு வைக்க முடியாது. 10 ரூபா வந்தா 20 ரூபா செலவாகுது. குழந்தைங்களால எப்பவுமே ஒரு மனசு ஒரு நிறைவா இருக்காது. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அவங்க வாட்டுக்கு வாழ்றாங்க, நம்ம நிம்மதியா இருக்கலாம்னா இருக்க முடியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். அதை நாம வச்சு 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 நாம கொஞ்சம் அதை அவஸ்தைப்படுற மாதிரியான சூழ்நிலையை கொடுக்கும். 11ஆம் இடம் மூத்த சகோதர உறவு, நண்பர்கள், லாபம், பெரிய லாபம் வருதுன்னு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்துல போய் இறங்கி ஏமாந்துறது, மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறது. ஆனா அதெல்லாம் கிடைக்குமானா கிடைக்காது. அப்ப இந்த 11-5 காதலினால் வலி. என்னுடைய மனசுக்கு ஒரு ஆசை, அந்த காதல் மனசுக்குள்ளேயே பதிஞ்சு போச்சு சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த 11ஆம் இடத்துல மாந்தி இருந்தா நடக்கும். இந்த 11ஆம் இடத்துல மாந்தி இருந்தா நம்ம எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆத்ம சாப நிவர்த்தி பண்ணணும், அடுத்து குலதெய்வ வழிபாடு பண்ணணும், அடுத்து முன்னோர்கள் சாப நிவர்த்தி பண்ணணும், இந்த கோயில்ல போய் திதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க மற்ற கோயில்களுக்கு போகும்போது அதுக்கான பலன் கிடைக்கும். சரிங்களா? இந்த 11ஆம் பாவத்துல மாந்தி இருந்தா, இந்த 11ஆம் பாவம் எந்த பாவமா வருதோ, உதாரணத்துக்கு கும்பமா இருந்தா கும்பேஸ்வரர் கோயில், அந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கு உண்டான அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். அடுத்தது நவகிரக சாந்தி ஹோமம் செய்து கொள்ள வேண்டும். நவகிரக சாந்தி ஹோமம் பண்ணிக்கணும். அடுத்தது அந்த எந்த பாவமா வருதோ அந்த பாவத்துக்கு உண்டான கோயில்களுக்கு போய் திதி கொடுத்துட்டு வரணும். சரிங்களா? அடுத்தது 12ஆம் பாவம். பன்னெண்டுல மாந்தி ஸ்தானம். இன்னைக்கு 2-3 ஜாதகம் பார்த்தோம். இந்த 12ல மாந்தி இருக்கிறது, 12ல மாந்தி இருந்து 2 கல்யாணம் பண்ணி டைவர்ஸும் இழுத்துக்கிட்டே இருக்குது. நாங்க இல்ல டைவர்ஸும் இழுத்துட்டு இருக்குது. நாங்க 2 வருஷமா டைவர்ஸ் போகுது. நாங்க அப்ப இந்த 12 மாந்தி இருந்தா 6-12 பிரிவினையை கொடுத்தே தீரும். அயன சயன சுகம், அவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு இருக்காது. அவங்க அதான் சொன்னாங்க, அவங்களுக்குள்ள சரியான தாம்பத்திய உறவே இல்லை. போன லைவ்ல சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த தாம்பத்திய உறவு இல்லாததால் என்ன ஆகுங்க? சண்டை வந்துகிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு சொத்தை வாங்கி கடனை வாங்கிட்டு அந்த கடனாலேயே பாதிப்பு கொடுக்கும். கடனால் ஒரு ஆத்ம சாபம். இப்போ ஒரு கடனை கொடுக்குறோம், இந்த கடனை அவங்களால கட்ட முடியல, அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள துன்புறுத்தி வாங்கின ஒரு சாபம். அப்போ அந்த மாந்தி 12ல இருந்த சொத்துல கண்டிப்பா அசையாத சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு அமையறதே மயான பூமி. அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கும். 12ல மாந்தி இருந்தா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கும். அது சுத்திலே 1 கிலோமீட்டருக்குள்ளேயாவது கண்டிப்பா நடந்திருக்கும். அப்படிப்பட்ட இடத்துலதான் அந்த இடத்துல வாங்குவாங்க. ஒன்னு எரிச்சது இல்ல அடக்கம் பண்ணது, இந்த மாதிரியான ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த சொத்தே உருவாகும். அப்புறம் ஊர் எல்லையில மயான பூமியில இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்க போய் செய்வாங்க. இது என்னன்னா, அந்த 12ல மாந்தி இருந்தா இந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்சதனுடைய முன்ஜென்மத்துல நிறைய அனுபவிப்பாங்க. நிறைய அந்த 12ல மாந்தி இருந்தா நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ஒவ்வொரு பாவத்துல இருந்தாலும் அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரியான பலன்களை அனுபவிச்சுதான் தீர்க்கணும். அப்ப 12ஆம் இடத்துல மாந்தி இருந்தா எந்த கோயிலுக்கு போகணும்? காவல் தெய்வம் ஊர் எல்லையில இருக்கும் இல்லையா, காவல் தெய்வ வழிபாடு. இப்போ ஒரு நீர்நிலைகள்ல ஒரு காவல் தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல போய் திதி கொடுக்கறது. அதே மாதிரி மயானத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துல போய்
மோட்ச தீபம் ஏத்துறது. மயானத்துக்கு பக்கத்துல இருக்கும் சிவன் கோவில், நிறைய இடங்கள்ல இருக்கும். பிரத்திங்கரா தேவி எங்க இருக்கு? மயானத்துலதான் இருக்கு. 8 பக்கமும் அஷ்டதிக்குலயுமே மயான பூமி தான், சென்ட்ரல்ல தான் அம்மா இருக்காங்க. அங்க போய் சாமி கும்பிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல நம்ம போய் வழிபாடு பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பா அதுக்கான நிவர்த்தி கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்ப யாரெல்லாம் என்ன பதிவு போட்டிருக்காங்க? சரி, சரியா. கன்னிராசின்னு பொதுவா போட்ட எப்படி, மாந்தி எப்படி இருக்கு?